நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆல்கஹால வந்து எடுத்துக்கிட்டோம். CH3, CH2, OH வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் CrO3 போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து ஆல்டிஹைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். CH3, CH வந்து கிடைக்கும். இத ஃபர்தரா நீங்க வந்து ஒரு ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆசிட் வந்து கிடைக்கும். CH3, COOH வந்து குடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க மைல்டா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? அப்ப நம்ம ஆல்கஹால மைல்டா ஆக்சைஸ் பண்ணும்போது ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆல்டிஹைட மைல்டா ஆக்சைஸ் பண்ணும்போது ஆசிட் வந்து கிடைக்கும். நம்ம இது என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா கூட நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறீங்க. CH3, CH2OH வந்து எடுத்துக்கிறீங்க. அது நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் கூட நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அப்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம என்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, KM1O4 இல்லன்னா K2Cr2O7. நான் இங்க வந்து KM1O4 மட்டும் நம்ம வந்து போடுறோம். ஓகேவா? இது நம்ம வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு அப்படியே ரிவர்ஸ் தான் நமக்கு என்ன ரிடக்ஷன் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட்ல இந்த ஆரோ மார்க் வந்து நான் மாத்திடுறேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, ஆசிட்ல நம்ம என்ன பண்ணலாம், ஆல்கஹாலா மாறணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து போடணும். ரெடியூசிங் ஏஜென்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா? இதுக்கு சோடியம் போரோஹைட்ரைடு 2 இருக்குது. நீங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. அதே மாரி நீங்க ஆசிட் எடுத்து நீங்க மைல்டா வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது அப்படியே வந்து ஆப்போசிட். இப்ப மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, நிக்கல் அண்ட் ஹைட்ரஜன். அப்ப மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்டிஹைடா மாறும். ஆல்டிஹைட அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் நீங்க போட்டீங்கன்னா ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஆக்சிடேஷன் ப்ராசஸும் ரிடக்ஷன் ப்ராசஸும் அப்படியே நமக்கு ஆப்போசிட் தான். நீங்க இது வந்து கரெக்டா நீங்க வந்து ஒரு ஆர்டரா நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இட் பி மோர் ஈஸியா வந்து இருக்கும். அப்போ பிரைமரி ஆல்கஹால ஆக்சைஸ் பண்ணா ஆல்டிஹைடு, ரெடியூஸ் பண்ணா நமக்கு வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் சாப்டர்லயும், அந்த ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் நெறைய இடத்துல தனித்தனியா பிச்சு பிச்சு குடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுத்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுத்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆசிட் எடுத்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனுக்கு ஆல்டிஹைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்ம போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் ஆல்டிஹைடு, கீட்டோன் ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இதுல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் வந்து அங்கங்க தனித்தனியா பிச்சு பிச்சு குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ரியாக்ஷன் இந்த மாரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ரியாக்ஷன். இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஆல்கஹால், ஆல்டிஹைடு, ஆசிட், ஆசிட், ஆல்டிஹைடு, ஆல்கஹால். இது அங்கங்க தனித்தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ரியாக்ஷன் வந்து தனித்தனியா பிச்சு பிச்சு குடுத்துருப்பாங்க. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ரியாக்ஷன் நெறைய இருந்த மாரி இருக்கும். நீங்க சிம்பிளா கம்பைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும்.